ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் காடி இருக்கு இல்லையா, ரெட் காடியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி குழப்பி வச்சுருக்கேன். அதில் வந்து 4 பிளாக் கலர் ஸ்லேட் பென்சில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா க்ரன்ச்சிங் வீடியோ. வெளியில் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட். ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு வந்தேன்னா லேட் ஆகிடுச்சு க்ரன்ச்சி வீடியோ போட. ஸ்டார்ட் பண்ணுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? செம்மண் வாடை அவ்வளோ செம்மையாக இருக்குங்க பாருங்கள். அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ரெட் காடியோட டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி, செம்ம. நேற்று நைட்டு வந்துட்டு நேற்று நைட்டே நான் வந்து குழப்பி சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டு, வாய்ப்பே இல்லை. நான் இவ்வளோ நாளாக இதை சாப்பிடாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். இவ்வளோ நாளாக எனக்கு ரெட் காடி நான் சாப்பிடவே மாட்டேன், சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து என்ன பண்ணேன்னா, அந்த க்ளே பாட்டு ரெட் காடி 2ம் ஒரு நாள் சேர்ந்து சாப்பிட்டேன். அப்போ வந்து அதோடய டேஸ்ட் தனியாக எனக்கு தெரியல. நேற்று ரெட் காடி மட்டும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய பேர் சாப்பிட்டு சொல்லும்போது யோசிச்சிருக்கேன், அடடா அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னா அந்த ஸ்மெல் வருது பாருங்கள், அந்த வாசனை. அது நம்மளை இப்பயே சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு வாசனை. நம்ம ஊர்லனா அந்த மண் வாசனை வரும் இல்லையா, அது செம்மையாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இது என்னுடைய கருத்து தான், சரிங்களா? தப்பாக நினச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறனால இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம அரோமா தானே சொல்லுவாங்க. ஆமாம், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட். தண்ணி ஊற்றிட்டோம்னா அதில் பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, அந்த நரநோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. செம்ம சாஃப்ட்டு, வேறு லெவல். நல்லா இருக்குல்ல? சாப்பிட்டேன். அதோட பிளாக் ஃபேண்ட் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் போட்டேன்னா கிரன்ச்சிங் சவுண்டு இல்லை, அதோடு சேர்ந்து ஊறிடுச்சு. வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ், அந்த எர்த்லிங்கிறீங்களா அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் தமிழில் யாராவது சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன்னா, டேஸ்ட்டு எர்த்லி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நேற்று ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அந்த எர்த்லினா என்னன்னு எனக்கு தெரியல, அதுக்காக கேட்குறேன், சரியா? சாஃப்ட்னஸ்லாம் பிளாக் ஸ்லேட் பென்சில்லாம் வேறு லெவலு. செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட சொன்னால் சாப்பிட்லாம்.